நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவில் பண்ணக்கூடிய பேசன் பேடா. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே தேவையில்லை. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம வந்து இது செய்யலாம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு ஒரு அரை கப் கடலை மாவு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை கடலை மாவில் போனால் தான் அந்த பேடாங்கிற ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1/3 கப் நெய் எடுத்துக்கலாம். 1/3 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80 ml நெய். இதை போட்டுட்டு நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் திரும்ப வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்ல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகும், அது எடுத்துடலாம். இதுக்கப்புறம் 3/4 கப் சுகர் இல்லை வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் பால் எடுத்துக்கலாம். 1 கப் பால் அப்படிங்கிறது 250 ml. மொத்தமாக நம்ம வந்து ஒரு 400 இல்லைனா 500 ml பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இதில் வந்து கலருக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் சாஃப்ரான் போட போகிறோம். குங்குமப்பூ ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா வந்து பாயில் பண்ணணும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடும். திக்காகணும் நல்லா அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மில்க் பவுடர் போட போகிறோம். 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 கப் பால் பவுடர். இப்போ வந்து ஒரு அரை கப் போடுவோம், பின்னாடி வந்து நம்ம ஒரு 1 கப் போடுவோம். இப்போது நெய் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். இப்போது இந்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ரானோட கலர் எல்லாம் இறங்கிடுச்சு இந்த பாலில். இதை எடுத்துட்டு திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலோடு சேர்ந்து அந்த கடலை மாவு நல்லா வெந்துடும். அந்த பால் பவுடரும் இதிலையே சேர்த்து வெந்து நல்லா திக்காகணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ பாருங்கள், இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா திக்காயிட்ருக்கு. இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம். இப்போது பால் பவுடர், ரிமைனிங் பால் பவுடர் வந்து நம்ம 1 கப் பால் பவுடர் வந்து நம்ம அப்படியே கிராஜுவலாக ஆட் பண்ணணும். ஏற்கனவே அரை கப் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரிமைனிங் 1 கப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அரை கப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் வந்து நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம போடணும்னு சொல்லிவிட்டு. 1.5 கப் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சிடும். இது வந்து ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த டோ மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த டோ வந்து ரன்னியாக இருக்காது. இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திரும்ப வந்து ரன்னியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பவுடரோ பாதாம் பவுடரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். இது வந்து ஃபெயிலியர் ஆகாத ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டோவில் நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்க போகிறோம். பேடாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் வந்து ஒரு கேவிட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பாதாமோ பிஸ்தாவோ வச்சு கார்னிஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. பால் பவுடர் பாலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போக பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 to 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை ஒரு 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோவோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.